நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அதுவும் ஒரு யூடியூபர். உங்கள் எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஈரோடு அம்மாச்சி சமையல் ஹேமா தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு மேரேஜுக்காக அவங்க நேரில் வந்து எங்களை இன்வைட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் அவங்க பழக்கம். அதுவும் அவங்க நேரில் வந்தது ரொம்பவே எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. திடீர்னு வந்தாங்க. கரூர் வந்துட்டு தான் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்போது எனக்கு கால் பண்ணாங்க. அக்கா, நாங்கள் இங்கே வந்திருக்கோம், உங்கள் வீடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சு எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. சமீபத்தில் நாங்கள் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஹேமா வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நானும் அண்ணன் செந்தில், இன்னும் அங்கே நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நானும் அண்ணன் செந்தில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு புஷ்பலதான், அவங்களும் ஒரு யூடியூபர் தான், அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அடுத்தது வந்து ஈரோடு அம்மாச்சி சமையல் ஹேமா வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கும் போகணுங்க. அவங்க பழக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவங்களும் அக்கா அக்கான்னு ரொம்ப உரிமையாக கூப்பிட்டு வீட்டுக்கும் வந்தது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவங்க வீட்டுக்கு வந்த இந்த நிகழ்வை தான் உங்க கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ண போறேங்க. ஈரோடு அம்மாச்சி சமையல் ஹேமா எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ காட்டுறேங்க. அதுக்கப்புறமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொத்தமல்லி சாதம், இதை வந்து மல்லி பிரியாணின்னு சொல்லலாம், மல்லி தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம். இப்போ கொத்தமல்லி சீசன் இல்லைங்களா, அதுவும் நாட்டு கொத்தமல்லி நிறையவே கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நான் அதையும் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஈரோடு அம்மாச்சி சமையல் ஹேமாவும் அவங்க தம்பியும் எங்கள் வீட்டுக்கு இப்போ பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவசியமாக நம்ம வீட்டு மேரேஜுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி குடும்பத்தோடு வந்துடணும். ஒன்றாம் தேதி நீங்கள் ஒரு மேரேஜுக்கு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து எங்கள் டாக்டர் வந்து ஈரோடு போயிருக்காரு, அதாவது மதுரை போயிருக்காரு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. அதனால நானும் தம்பியும் மட்டும்தான் வந்திருக்கோம். வந்து அம்மாவுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். நேரில் வந்து ஒரே ஒரு முறை தான் ஃபோனில் பேசிட்டாங்க. ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு கண்டிப்பாக. நான் வந்து சரசு சமையல் நான் பார்ப்பேன், எப்பயுமே பார்ப்பேங்க. இவங்களும் ஈரோடு அம்மாச்சி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதனால நான் அக்காவுக்காக பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பா அக்கா நீங்க ஃபேமிலியோட வந்துடணும். சரி, கண்டிப்பா வரேன். தேங்க்யூ. இந்த மாதிரி தாங்க அவங்க ஸ்வீட்டு காரம் பத்திரிக்கை எல்லாமே வந்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் வச்சு அன்போடு அழைச்சாங்க. அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்தாங்க. எங்கள் கிச்சனில் வந்து காஃபியெல்லாம் எதுவுமே வேண்டான்ட்டாங்க. அப்போ தான் சாப்பிட்டு வந்துட்டு, வெந்நீர் நான் வைக்கட்டுமா உங்கள் கிச்சனில் அப்படின்னு ரொம்ப உரிமையாக கேட்டாங்க. ஹேமா, எங்கள் வீட்டு கிச்சன் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நீட்டாக நல்லா பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டு மத்தியான சமையலுக்கு நீங்கள் புடலங்காவும் நிறைய வச்சுருக்கீங்க போல இருக்கு. பாசி பயிறு குழம்பு, புடலங்காய் பொரியல் இனிமே தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் சொல்லியிருந்தா நான் டிஃபனே ரெடி பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் சொல்லாமே வந்தேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு லேட் ஆயிடுச்சுன்னா டைம் நம்ம ஒரே லைனில் இருக்கவங்க மீட் பண்ணுறப்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதான் உங்களுக்கு நான் பத்திரிக்கை கொடுக்கணுன்னே வந்திருக்கேன். தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து வீடியோலலாம் நிறைய பார்த்துருக்கேன். உங்களோட சமையல் வந்து நான்வெஜ் தான் கலக்குறீங்க. அதாவது என்னோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் நிறைய வந்து பாக்குறதோட எண்ணெய் வந்து நிறைய பார்ப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வீட்லயே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் சார் அதான் எங்க வீட்டுக்காரர் வந்து மதுரை அப்படிங்கறதுனால மதுரை சைடு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய சாப்பிடுவாங்க. அதனால எண்ணெய் செஞ்சுட்டோம்னா பிரச்சனையே இல்லை. இல்ல, நான் பார்த்தேன் அந்த நீங்க உங்கள் வீடியோஸும் நான் பார்த்துருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான்வெஜ் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்களும் என்னோடய வீடியோஸ் அப்பப்போ பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து எங்கள் சேனல் எல்லாமே பாருங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க இந்த நேரத்தில் தெரிவித்தாங்க. வியூவர்ஸ் எல்லாரும் ஹேமா அம்மாச்சி சமையலும் பாருங்க, சரசு சமையலையும் பாருங்க. என்னோட அம்மா ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரூர் இந்த சைடு தான். அதனால எனக்கு வந்து இவங்களை இந்த சைடு வந்தா பாக்கணும்ன்ற ஒரு ஆசை. கண்டிப்பா கரூர்ல தான் இருக்காங்கன்னாவும் நான் வந்து பாக்கணும்னு நினைச்சிட்டு இதுக்கு வந்து இந்த நேரத்துல நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஹேமாவுக்கு தான் தேங்க் பண்ணோம் இல்லையா? கண்டிப்பா ஹேமா தான் நம்பர் கொடுத்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு நான் போன் பண்ணி அவங்க பொண்ணோட மேரேஜுக்காக நான் வந்து விஷ் பண்ணியிருந்தேன். போன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தேன். அப்பதான் கேட்டேன் உங்களோட நம்பர் கேட்கும் போது அவங்க கொடுத்தாங்க. கண்டிப்பா இல்ல அண்ணம் செந்தில் ஹேமா எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வர ட்ரை பண்றோம். எல்லாருமே பார்த்தேன். எல்லாரையுமே நான் வந்து நேர்ல போய் அழைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியான நாள் இருக்கு அப்படிங்கறனால என்னால அழைக்க முடியல. எல்லாருக்கும் நான் போன் பண்ணி சொல்றேன். நான் நேர்ல அழைச்ச மாதிரி நினைச்சிட்டு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் அக்கா. கண்டிப்பா இல்ல, ஹேமா வீட்டுல வந்து எல்லாரும் யூடியூபர்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அந்த மாதிரி இப்ப உங்க கல்யாணத்துலயும் மீட் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து கூப்பிட்டு எல்லாரையும் வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆசையா இருக்கு. நல்ல கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. கண்டிப்பாங்க நாங்க வரோம், கண்டிப்பா வரோம். தேங்க்யூ.
ஒரே ஃபீல்டில் இருக்கவங்க 2 பேர் சந்திக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கும் ஹேமா திடீர்னு வந்தது. ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஹேமாவும் நானும் மீட் பண்ணிக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இருந்தாலும் அந்த எண்ணமே வரல எங்களுக்கு. அவ்வளோ ஃப்ரீயாக பேசினாங்க. ஹேமாங்கிற பேருக்கும் எனக்கும் ரொம்ப ராசி போல் இருக்குங்க. ஹேமாஸ் கிச்சன் ஹேமாவும் அப்படி தான், ஈரோடு அம்மாச்சி சமையல் ஹேமாவும் அப்படி தான் அக்கா அக்கான்னு என்கிட்ட ரொம்ப உரிமையாகவே பேசினாங்க. ஹேமா பொண்ணு மேரேஜுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்த நிகழ்வு இந்த மாதிரி மகிழ்வான தருணமாக இருந்துச்சுங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். மல்லி சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி செய்ய போகிற கொத்தமல்லி சாதத்துக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து நம்ம தாளிக்கும் போது தான் தண்ணி ஊற்றி வைக்கிறோம். கொத்தமல்லி இலை 2 கைப்பிடி, நல்லா வந்து நிறைய 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் 1/2 கிலோவுக்கு. இதை வந்து நம்ம தனியாக அரைச்சிக்கிறோம். அதேமாதிரி தேங்காய் துருவல் 1 மூடி அளவுக்கு துருவி எடுத்திருக்கேங்க. அதாவது அரை தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இதை அரைச்சி நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. தயிர் கொஞ்சம் தேவைக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிப்பு சாமான் இந்த பிரியாணிக்கு போடுறது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பெருசாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 கீரி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி 2ஆக கீறிட்டு போடணும் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் பண்ணும்போது. தக்காளி ஒரு 3 தக்காளி அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இப்போது கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் அலசிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம தனியாக அரைச்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த தேங்காய் துருவலையும் நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க. இதையெல்லாம் ரெடி பண்ணுறப்ப தான் நான் வந்து இப்போ அரிசியில் தண்ணி விடுறேங்க. இது ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம கழநீர் பிடிச்சா போதுங்க. இப்போ நான் தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைவாக விட்டு கூட அரைச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. அப்புறம் அரிசியையும் களைஞ்சி நான் ரெடியாக இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ஈரத்தில் நம்ம தாளிக்கிற வரைக்கும் ஊறினாவே போதுமானதுங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கு 100 மில்லி தேங்காய் எண்ணெய் விட்டாச்சுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ தாளிப்பு சாமான்கள் எல்லாமே சேர்த்துடலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் வெடிக்கும், போட்டோன்னே தள்ளி நின்றுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செய்யும்போது இந்த வெங்காயம் வதக்குறதுல தான் அந்த சாதத்தோட டேஸ்ட்டே இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துடலாங்க. இப்போ இதிலேயே நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துடலாங்க. இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்தா போதுமானதுங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம தயிர் ஊற்றுனதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா இதில் கலக்கிடணும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலை அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாங்க. மல்லி இலை அரைக்கும் போது கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேங்க, தண்ணி கூடிடுச்சு. இப்போ இந்த மல்லி இலையெல்லாம் அரைச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக வதங்க வேண்டியது இல்லைங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இந்த டம்ளரில் தான் ரைஸ் எடுத்தேங்க, 2 டம்ளர். அதனால் இதுலேயே வந்து தேங்காய் பால் தண்ணி எல்லாமே அளந்துக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் விட்டுக்கிறேங்க. நான் அரைச்ச தேங்காயில் எனக்கு 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிதுங்க. நல்லா தாராளமாக தண்ணி விட்டே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி விட்டால் போதுங்க. அதில் வந்து நம்ம தேங்காய் பாலையும் கணக்கு சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அரிசி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்துடலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. மாதிரி வடிகட்டியில் போடும்போது தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிருங்க. சாப்பாடு வந்து குழையாமல் வரும். நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பிரியாணிலாம் தம் போடுவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு நமக்கு வந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி சவுண்டு விடலை, அப்படியே மூடி வச்சு தான் டைம் வச்சு இறக்க போகிறேங்க, குக்கர் மூடி போட்டு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ முதல்ல 2 டீஸ்பூன் விட்டுருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள்,
தண்ணியும் அரிசியுமா சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொழகொழப்பான பக்குவம் இருக்கும்போது இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க. வெயிட் போட்டுறேங்க. அடுப்பை நல்லா சிம்மில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சு அப்புறமா பார்க்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இறக்கி வச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே மூடியை திறக்கும் போதே வாசம் செம்மையாக வருதுங்க. பாருங்கள், நல்லா உதிர் உதிராக வெந்திருக்கு பாருங்களேன். சமயத்தில் நம்ம சவுண்டு விடுறது குழஞ்சிடும். அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி டைம் வச்சு தாங்க இறக்குவேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா கீழேருந்து பெரட்டி விட்டுறலாம். கீழையும் பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ரைஸ் செஞ்சு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, குழந்தைங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்து அனுப்பலாங்க. நம்ம வீட்டிலேயே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். தயிர் புளிப்பாக இருந்துச்சு, தக்காளியும் புளிப்பாக இருந்தது. அதனால் நான் வந்து லெமன் போடலைங்க. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும், நீங்கள் புளிக்காத தயிர் விடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு போட்டுக்கலாங்க. நம்ம எங்கள் வீட்டில் இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு காம்போவாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், தயிர் பச்சடி, கூடவே தயிர் சாதம், ஊறுகாய், இதுதாங்க எங்களோட மதிய உணவு. இன்றைக்கி நான் செஞ்ச இந்த கமகமா கொத்தமல்லி சாதம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ கொத்தமல்லி சீசன் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நாட்டு கொத்தமல்லி போட்டு செஞ்சால் கேட்கவே வேண்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈரோடு அம்மாச்சி சமையல் ஹேமா எங்கள் வீட்டுக்கு வந்த நிகழ்வையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.